இயேசு கிறிஸ்து சொல்வார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று. காரணம், பிதாவின் அன்பு இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்தது. அதனால தான் சொன்னார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அந்த இயேசு அன்பை காண்பித்து ஜீவனை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நீங்க அன்பை பார்ப்பீர்களே ஆனால் அவர் பல விதத்திலே காண்பித்து விட்டார். பாவிகளை யதார்த்தமாக நேசித்தார். கையும் மெய்யுமாக விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண் என்ன செய்தார்? அவருக்கு கல்லெறிந்து எரிந்து கொள்ள முடியும். ஆனால் மரண தண்டனையில் இருந்து விலகி அப்படியே மன்னித்து விட்டார். அவருடைய அன்பு அவ்வளவு பெரிது. இனி பாவம் செய்யாது என்று அனுப்பினார். சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டதான ஆயக்காரர்களை அழைத்தார், வீட்டிலே போனார், அவர்களோடு கூட உணவு உட்கொண்டார், அவர்களை மன்னித்தார், அவர்களுக்கும் ரட்சிப்பை கொடுத்து குடும்பத்துக்கும் ரட்சிப்பை கொடுத்து சந்தோஷமாய் வெளியே வரக்கூடியவர். தொழுநோயாளிகளை கண்டால் எல்லாருமே விலகி போவார்கள். அழைத்தார், தொட்டார், குணமாக்கினார். வழி அருகே குருடர்கள் இருக்கிறார்கள், பார்வை வேண்டும், கெஞ்சுகிறார்கள், கத்துகிறார்கள், திரும்பி வருகிறார், குணமாக்கி கொண்டு போகிறார். நீ நல்லாயிரு என்று. சத்துருக்களை சிநேகித்தார். தன்னை காயப்படுத்தினவர்களுக்காக பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபித்தார். அடி, வேதனை, வலி, கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாய் மறித்து கொண்டிருக்கிறோம். அவை எல்லாவற்றுக்கும் மேலாக அடுத்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும். அவர்களுக்கு மேல தேவ கோபம் வந்து விடக்கூடாது. அவர்கள் நரகத்துக்கு போய் விடக்கூடாது. அந்த ஒரு எண்ணம், இதுதான் சுத்த இருதயம், நல் மனசாட்சி. இவைகளில் இருந்து பிறக்கக்கூடியதான் அன்பு.